उत्पुल्लपङ्कजसमानलोचनः कृष्णस्तदैव ललितां स्मिताननाम् आलोक्य चम्पकवने मनोहरे मुग्धो बभूव कलवेणुवादकः. மலர்ந்த தாமரை போன்ற கண்கள் உடைய கண்ணன் மனோகரமான சம்பகவனத்தில் லலிதாவை கண்டு மோகம் அடைந்தான். உடனே குழல் ஊதினான். அவளும் கண்ணனை கண்டு முறுவல் செய்தாள். ஸ்ரீ கிருஷ்ணம் திருஷ்ட்வா காமினி துங்க வித்யா காலிந்தி தீரே சம்ஸ்திதம் நீபமூலே गच्छन्ति कुञ्चं लज्जया प्रेमपूर्वं सङ्केतं चक्रे लोचनब्राह्मणेन. யமுனா தீரத்தில் கதம்ப மரத்தின் அடியில் கண்ணனை கண்ட காமினியான துங்கவித்யா லஜ்ஜையுடன் நடந்து நிகுஞ்சத்தை அடைந்து கண்ணனை சுழற்றி சங்கேதம் செய்தாள். मधुवनभूरुहेषु निवसन्मधुरं कलयति कीर्तनं मधुपतेस्तुपिके प्रियवरसङ्कमाय ललिता परितो व्रजति च सादरं ललितहंसगतिः. பிருந்தாவனத்தில் உள்ள மரங்களில் பறந்து பறந்து உட்கார்ந்து குயில் மதுரமாக கண்ணனை பாடும்போது மரத்திற்கு மரம் லலிதாவும் பிரியனும் தனக்கேற்ற வரனும் ஆன கண்ணனுடன் சேர வேண்டி லலிதமான ஹம்சகதியில் நடந்தாள். ப்ரூச்சாபனிஸ்ருத கடாக்ஷசிலீ முகைர்ய சித்தம் சினந்தி சததம் व्रजयोषिताम्नः मीनध्वजोऽयमपरः सखिनिर्गृणोऽयं नूनं व्रजेशतनयः सुकुमाररूपः. ஷியாமலா கோமலாவிடம் கூறுகிறாள். புருவமாகிய வில்லை வளைத்து கண் வீச்சாக்கிய பானத்தை தொடுத்து கோபிகைகள் ஆகிய நமது சித்தத்தை புண்ணாக்குகின்றானே அவன் வேறு மன்மதன் போலும் பார்ப்பதற்கு சுகுமாரனாக இருக்கிறான். செய்கிற காரியம் கோரமாக இருக்கிறது. இப்படிதான் மன்மதன் கரும்பு வில்லில் புஷ்ப பானத்தை தொடுத்து அடிப்பான். ஆனால் இனிமையாக இராது, காரசாரமாக இருக்கும். இவனுக்கு நம்மிடம் கருணையே இல்லை. சௌதாமினி பங்கி விராஜிதோயம் நவாம்புவாஹ சமுபைதி சாக்ஷாத் சம்ஸ்மாரயன் ராசவிஹாரிணோ மே நாதஸ்ய சோபாம் நடனாகரஸ்ய. ரங்கதேவி சுதேவியிடம் சொல்லுகிறாள், மின்னல் கொடிகள் சூழ்ந்து இதோ ஒரு புதிய மேகம் வருகிறது பார். கோபிகைகள் சூழ்ந்து வரும் ராசவிஹாரியை இந்த மேகம் நினைவு மூட்டுகிறது.